அண்ணே இங்க வாங்க அண்ணே. அண்ணே அந்த மாயா என் புள்ள என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. என்ன சன்னி? ஏய் பத்மா, என்னாச்சு? இவன் ஏன் தள்ளாடி தள்ளாடி நிக்கிறான்? உங்க மருமக என் புள்ள இல்லாம ஆக்க பாக்குறா. என்னடி சொல்ற? ஏய் சீனு, உனக்கு என்னடா ஆச்சு? என்னாச்சு? ஏய் என்னடா சரக்கு வாசனை வருது? ஏய் ஐயோ ஏன்டா இப்படி பண்ண? அப்பா. நீங்க மானத்தை வாங்குறியாடா? எங்க இருந்துடா வந்து என்னது? சொல்லுங்க. சரக்கு அடிச்சிருக்கானா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மச்சான், ஏய். குடிச்சிட்டு வந்திருக்கான். டேய், குடிச்சிருக்கியாடா நீ? அப்பா அது நம்ம நம்ம க- கடை கடைப்பா காசு காசுப்பா. ஏய் என்னடா சொல்ற? என்னாச்சுடா உனக்கு? எப்பத்துல இருந்து குடிக்க ஆரம்பிச்ச? சொல்றா. டேய் சீனு, நல்லா தானடா இருந்த? எப்படா இந்த பழக்கம் உனக்கு? மாமா மாமா ஏய் சரக்கு இருக்கா? போட்டோம். என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? சரக்கு ஏய் சீனு. மாமா நீங்க டேய். மாமா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மாமா, தனம் வந்துடுவா. நீங்க சோகமா மட்டும் இருக்காதீங்க மாமா. ஏங்க அப்போ இவன் பண்றதெல்லாம் பார்த்தா முன்னாடி புவனேஸ்வரி இவன் குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு சொன்னது எல்லாமே உண்மையா தான் இருக்கும் போல இருக்கே. ஏய் நீ இப்படிப்பட்டவன் இல்லன்னு அந்த புவனேஸ்வரி கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வந்தேனா என் நம்பிக்கையை உடைச்சிட்டேடா. ஐயோ இருங்க அண்ணே. இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த மாயாதான். ஏய் இவன் குடிச்சிட்டு வந்ததுக்கு மாயா என்னடி பண்ணுவா? இவனை இப்படி குடிக்க வச்சிட்டு இருக்கிறதே அந்த மாயாதான். அக்கா மாயாவா? என்னக்கா சொல்ற நீ? ஆமாண்டா, அவதான் இவனுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து இவனை குடிக்க வச்சிருக்கா. ஏய் உளறிட்டு இருக்காத. மாயா போய் இப்படி பண்ணுவாளா? நீங்க அவளை நல்லவன் நம்பிட்டே இருங்க. இப்ப கூட இவனுக்கு அந்த கருமத்தை வாங்கதான் அவ போயிருக்கா. ஏய் பத்மா எதுவும் புரியாம பேசாத, முதல்ல நான் சொல்றத கேளு. நீங்க ஒண்ணு பேச வேண்டாம். நீ உங்க தங்கச்சி பொண்ணை காப்பாத்த பாக்காதீங்க. சொல்ற மாதிரி இப்பதான் புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவதான் சொல்றாள்ல. வாய் மூடுங்க, ஏதாவது சொல்லிட போறேன். என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கா. இப்பவும் அவளை நம்புறீங்களா நீங்க? இல்லன்னு இதுக்கு மேல இவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இப்பவே இவளை வெளியே அனுப்புங்கண்ணே. பெரியப்பா நிஜமா நான் சொல்றதுதான் உண்மை. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான். வாய் மூடு. என்னடி நாடகம் ஆடிட்டு இருக்கியா? இவரை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது நீதாண்டி. அண்ணே, கோவில் மாதிரி இருந்த நம்ம வீட்டுக்குள்ள இத கொண்டு வந்து இந்த வீட்டையே நார் அடிச்சுட்டா. இதுக்கு மேல இவங்க இருக்கணுமா இல்லையான்னு நீங்களே முடிவு சொல்லுங்க. சிவா அண்ணா நாளைக்கு இவ அப்பா இந்த வீட்ல இருக்கணும். போன் பண்ணி வர சொல்லு, அவர்கிட்ட நான் பேசணும். சரிங்க. எங்க இப்போ அவரை எதுக்குங்க வர? ஏய்! நீ எதுவும் பேசாத. நேரா நின்றோம். சீனுவை பத்தி யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சீனுக்கு இது ரொம்ப பெரிய அசிங்கமா இருக்கும். இனிமே பெரியப்பா முகத்துல அவன் எப்படி முழிப்பான்? வீட்டுக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியும் போது ரொம்ப கஷ்டப்படுவானே பெரியம்மா. இப்போ அவனை யாரும் எதுவும் சொல்லலையே, எல்லா பழியும் ஓ மேல தானே விழுந்திருக்கு. உன் அப்பா வர அவர் வர சொல்லிருக்காரு. என்ன சொல்ல போறாரோன்னு எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு மாயா.
எனக்கும் ஒண்ணுமே புரியல பெரியம்மா. ஆனா ரூம்குள்ள தூங்கிட்டு இருந்த சீனு எப்படி வெளியில வந்தான்? அவனா வரல மாயா. ஏதோ போன் வந்ததுன்னு பத்மா எடுத்து பேசிட்டு இருந்தா. போனை வச்சுட்டு கோவமா உள்ள போனா. நான் எவ்வளவோ தடுக்க பார்த்தேன், ஆனா அவ கேட்கல. உள்ள வந்து சீனுவ பார்த்துட்டா. அப்ப யாரும் அத்தைக்கு விஷயத்த சொல்லிருக்காங்க. அப்படி சொன்னவங்க தான் இந்த மருந்து பாட்டில மாத்தி சரக்கு பாட்டில வச்சிருப்பாங்க. இது புவனேஸ்வரியோட வேலையா கூட இருக்கலாம். அது சரி அண்ணி, இன்னைக்கு மாமா என்ன முடிவு பண்ணுவாரு? தெரியல. அதான் அவளோட அப்பாவை வர சொல்லிருக்காருல, கண்டிப்பா அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பதான் போறாரு. ஒருவேளை சீனு எழுந்து மாயா மேல தப்பு இல்ல, நான் தான் குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னா? அவன் ஏன் அப்படி சொல்ல போறா? இவ தானே அவனை குடிக்க வச்சிருக்கா. ஒருவேளை மாயாவை காப்பாத்துறதுக்காக அவன் அப்படி சொன்னா? ஏன்னா இப்போ மாயா சீனுவை குடிக்க விட்டு பழக்கிட்டா. மாயா வெளியே போக கூடாதுங்கிறதுக்காக சீனு அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? நீ சொல்றதும் சரிதான். இப்ப என்ன செய்யறது? முதல்ல சீனுவை சீக்கிரமா கடைக்கு அனுப்பி வச்சிருங்க. ம், சரி, இதோ போறேன். சீனு, அம்மா, ஒரு காஃபி ஒன்று கொடுக்குறீங்களா? தலை வலிக்குதுமா. இவனுக்கு நேத்து நைட்டு நடந்தது ஞாபகம் இல்ல போல இருக்கு. டேய், என்ன நீ இன்னும் கடைக்கு கிளம்பாம இருக்க? கடையில இருந்து உனக்கு போன் வந்துச்சு. உன்னை உடனே வர சொன்னாங்க. எதுக்கு? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்?